Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்காரு. தெலுங்கானா முதல்வருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதல்வர்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்ல மறந்துட்டார். எப்படி ஒரு முக்கியமான பொலிட்டிஷியன் அவர் பேரை ஒருத்தர் மறந்துட்டாருன்னா எவ்வளோ கோவம் வரும். சிரிச்சுட்டாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, சமாளிச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக தாங்க நான் கேப் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்கிறாரு. அதுக்குள்ளே ரீகலெக்ட் பண்ணிட்டார். அங்கே ஒரு புகழ்பெற்ற பொலிட்டிஷியன் என்ன பண்ணிட்டாரு, பெரிய நடிகரும் உங்கள் பேரையே மறந்துட்டாராங்க, இப்படி தாங்க இருக்கு. அங்கே அல்லு அர்ஜுன் வீட்டு மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்கன்னா அப்போ இது பின்னணியில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உண்மையிலே அவங்கள தூண்டி விடப்பட்டு தான் அங்கே போய் எரிஞ்சிருக்காங்கிறது கண்கூட தெரியுது. அஜித் மாதிரி ஒன்று அவர் விலகணும், இல்லை விஜய் மாதிரி அரசியலுக்கு வரணும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறாரு அல்லூர்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவரை மெல்ல மெல்ல உசுப்பேற்றி அரசியலுக்கு கொண்டு போகிறார். விஜய் அந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் அரசியலாக மாற்றி இன்னைக்கு ஒரு திரட்டனாக நின்றுட்டார். அஜித் மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது, முதலமைச்சர் முன்னால் அவ்வளவு கம்பீரமாக இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க ஐயா பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியாமல் தான் இவ்வளவு நடக்குது அப்படின்னு சொல்கிற கட்ஸ் இருக்குல்ல, அது பெரிய விஷயம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சது வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். அல்லு அர்ஜுன்ல இருந்து நான் தொடங்கிறேன். என்ன சார் நடக்குதாங்க? அல்லு அர்ஜுன் அவ்வளோ பெரிய குற்றச்செயலுக்கு உள்ளாயிட்டாரா? என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஈகோ கிளாஷ்ன்னு தான் சொல்கிறாங்க. முதல்வருக்கும் அல்லு அர்ஜுனுக்குமான ஈகோ கிளாஷ் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. படத்தில் வந்த சீன்னாலேயே சார், படத்தில் வந்தது ஒரு காரணம். படத்தில் ஒரு செல்ஃபிக்காக முதல்வரையே மாத்துறாரு அல்லு அர்ஜுன்ங்கிறது ஒரு கண்டென்ட்டு. இவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணிட்டாரு, இப்போ அதுதான் பயங்கர வைரலாக அந்த 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 குறிப்பிட்ட ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, இவர் அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்காரு. தெலுங்கானா முதல்வருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதல்வர்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்ல மறந்துட்டார். பேர் தெரியல, மறந்துட்டார். சில பேருக்கு அந்த பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் பேர் மறந்து போயிடும். இது ரொம்ப இயல்பான விஷயம்தான். பட் என்னன்னா, இப்போ கலைஞர் பேரை மறக்க முடியுமா, ஜெயலலிதா அம்மா பேரை மறக்க முடியுமா, அந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்டார். எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிஷியன் அவர் பேரை ஒருத்தர் மறந்துட்டாருன்னா எவ்வளோ கோவம் வரும். இப்போ என்னன்னா, அந்த எதிரில் உட்காந்தவங்க எல்லாருமே கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம். அவர் மறந்துட்டு தடுமாறுறாருல, அப்போது சிரிச்சிட்டாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, சமாளிச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக தாங்க நான் கேப் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்கிறாரு. அதுக்குள்ளே ரீகலெக்ட் பண்ணிட்டார். இது ஒரு பக்கம் முதல்வருக்கு எரிச்சலை உண்டாக்கியிருந்த நேரத்தில் அங்கே ஒரு புகழ்பெற்ற பொலிட்டிஷியன் என்ன பண்ணிட்டாரு, சினிமாவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் செஞ்சதாக பெருமை அடிச்சுக்கிறீங்க, ஆனால் ஒரு பெரிய நடிகரும் உங்கள் பேரையே மறந்துட்டாராங்க, இப்படி தாங்க இருக்குது உங்களுடைய இது இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் கலாட்டா பண்ண இவருக்கு இன்னும் சூடாக ஏறிடுச்சு. ஸோ இது பின்னால் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இப்போ ஒரு நடிகர் தியேட்டருக்கு வர்றதுனால தியேட்டரில் நிறைய இடையூறுகள் ஏற்படுதுங்கிறது உண்மை. ஓகே. இப்போ அவர் அல்லு அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, நான் 20 வருஷமாக இதே தியேட்டரில் படம் பார்க்குறேன்றாரு. என்னுடைய படங்கள் 30 படங்களை நான் இங்கே பார்த்துருக்கேன். 20 வருஷமாக நான் கண்டினியூஸாக இங்கே வந்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கலை, இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சுங்கிறாரு. ஆனால் சட்டசபையில் இவங்க பேசுகிறது என்னென்னா, முழுக்க முழுக்க அல்லு அர்ஜுனை காலி பண்ணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக வெளியில் அந்த அம்மா இறந்ததை போய் நாங்கள் அல்லு அர்ஜுன்கிட்ட சொன்ன பிறகும் அப்படியா படம் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாரு. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? யாராக இருந்தாலும் மனிதாபிமானம் எல்லார்ட்டையும் உண்டு. நீங்கள் ஒரு கயவன்ட்ட அயோக்கியன்ட்ட போய் ஒரு டெத் நியூஸ் சொன்னால் கூட ஒரு நிமிஷம் ஐயோ அப்படியா அப்படிமா, இதுதானே இயல்பு. என் படம் இதை வச்சு ஓடிடும்னு ஒரு ஆள் எப்படி வெளிப்படையாக சொல்லுவார். அப்படி சொன்னதா சட்டசபையில் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவர் மேலே ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த நடுவில் தான் இந்த அரெஸ்ட்டு வந்துச்சு. இவர் ஜாமீனில் வந்தார். அப்படி இருந்தும் ஒரு நாள் நைட்டு முழுக்க அவர் உட்கார வச்சுட்டாங்க. ஜாமீன் கொடுத்த பிறகு அந்த ஃபார்மாலிட்டிஸ் நகர்றதுக்கு ஒரு இரவு ஆயிடுச்சு. காலையில் தான் வர்றாரு. இப்போ முதல்வருக்கு ஒரு நாள் நான் உள்ள வச்சேன் பாருங்கிறது ஒரு தெம்பு வரும்ல. நீ லைஃப் லாங் என் பேரை மறக்கக்கூடாது, ஒரு ப்ரோக்ராமில் என் பேரை மறந்தல்ல, உன் வாழ்நாளில் நீ என் பேரை மறக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் எடுத்த முடிவு.
இப்போ அதையொட்டி தான் நடக்குது. இப்போ இது வரைக்கும் வந்து பொதுவாகவே இப்போ தமிழ் நடிகர்களை கூட நிறைய நம்ம விமர்சனம் பண்ணுவோம், எதிர்ப்பு இருக்கும், ஆதரவு இருக்கும், இதெல்லாம் வேறு. ஆனால் ஆந்திரா தெலுங்கை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு நடிகனை தெய்வமாக பார்க்குற வழக்கமெல்லாம் அங்கே இருக்குது. ஜூனியர் என்டிஆர் எல்லாம் என்டிஆர் வம்சமாக பார்க்குறாங்க, என்டிஆரை பார்த்த மாதிரியே பார்க்குறாங்க. ஸோ அப்படி வந்து நடிகர்கள் மீது ஒரு பெரிய கிரேஸ் இருக்கிற ஒரு மாநிலம் அது. அங்கே வந்து அல்லு அர்ஜுன் வீட்டு மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்கன்னா அப்போ இது பின்னணியில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாகவே கல்லூரி மாணவர்கள் வந்து நீதி கேட்டு நியாயம் கேட்டு இந்த மாதிரி இறங்கிடுவாங்கங்கிறது இதுக்கு மேலே சொல்கிறாங்க. அதான் ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஏதோ அவங்க தானாகவே போய் அந்த கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டதா நம்பணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்கள வந்து தூண்டி விடப்பட்டு தான் அங்கே போய் எரிஞ்சிருக்காங்கங்கிறது கண்கூட தெரியுது. எப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து காவல் நிலையத்தில் உட்கார வச்சுருக்காங்க, ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம உட்காந்துருக்கிறது காவல் நிலையங்கிற ஒரு அச்சுறுத்தல் கூட இல்லாமல் உட்காந்துருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு ஜாமீன் தரப்படுது. சரி, இப்போ அந்த சிஎம் தன்னோட கெத்தை காட்டுறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ கூட்டத்தில் நெறிப்பட்டு இறக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நிஜமாக கவலைக்குரிய விஷயந்தான். ஆனால் அதற்கு யார் பொறுப்பாக முடியும்? இப்போ அவர் வந்ததுனால அந்த கூட்டம் வந்துச்சுங்கிறது ஓகே தான். இதே நேரத்தில் அரசியல் தலைவர்கள் போகிறாங்க, அங்கே வந்து இதே மாதிரி இறக்குறாங்க. இப்போ அவங்க அரசியல் தலைவர்கள்லாம் கைது பண்ணுறாங்களா, இல்லை விசாரணை கூப்பிட்றாங்களா? கிடையாது. இல்லை, இப்போ நேரடியாக அவங்க மேலே நீங்கள் குற்றம் சுமத்த முடியாது. இல்லை, ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாம் தூக்கி பின்னி பிணைந்து அவர் மேலே வந்து ஒரு குற்றத்தை கட்டமைக்கிறாங்க. சரி, ஆனால் முதல்ல அறிவிச்சது 25 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன், நான் அந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னது அல்லு அர்ஜுன் தான். அதெல்லாம் யாருமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்க சார், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இன்னும் நிறைய பேர் சொல்றது பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அவர் வந்து ஜெயிலில் நாங்கள் உட்கார வைக்கலாம் இவங்களோட நடவடிக்கைகள் இப்படி அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக சிரஞ்சீவி குடும்பம் பவன் கல்யாண் குடும்பத்தோட அவருக்கு ஒரு சின்ன முரண் இருந்துச்சு. என்னதான் நெருங்கிய உறவாக இருந்தால் கூட அண்மை காலமாக வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தார் அவர். இந்த பிரச்சனை வந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் சிரஞ்சீவியை பார்க்குறாரு, பவன் கல்யாண் இவரை வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி அங்கே தெலுங்கில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாருமே இவரை வீட்டில் வந்து பார்த்துட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம் வந்து முதல்வருக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துது. வர்றவங்க சும்மா இல்லாமல் இது வந்து திட்டமிட்டு பழிவாங்கப்படுறாரு அல்லு அர்ஜுன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறும் பொழுது பார்த்துடலாங்கிறது தான் இப்போதைக்கு நடக்கிறது. ஓகே, ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ரிலீஸ் ஆகும்போது ஒரு நைட்டு தான் இருந்தான்னு நினைக்கிறேன். வெளியே வந்ததுக்கப்புறம் ராணாலேருந்து எல்லா நடிகர்களும் நீ சொன்ன மாதிரி முன்னணி நடிகர்கள் எல்லாம் வந்தாங்க. இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய செயலுக்கு ஏன் சார் இப்போ யாரும் வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க? இல்லை, ஆல்மோஸ்ட் அவங்க நான் உங்க பக்கம் நிற்கிறோங்கிறத சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாறுச்சுன்னா இன்னும் கூட வந்து நிற்பதற்கு கட்டாயமாக நிற்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு இவர் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் நாளைக்கு நம்ம மேலே நடந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் கட்டாயமாக அவங்களுக்கு வரும். இன்னொன்று, இப்போ இந்த புஷ்பா 3 வந்து இவங்க எடுத்தாகணும். ஒருவேளை தெலுங்கானாவில் நாங்கள் எடுக்கலைங்க, முழுக்க முழுக்க ஆந்திராவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஒரு பப்ளிக்காக போனார், ஒரு ஓப்பன் பிளேஸில் ஷூட்டிங் எடுக்க முடியும்னா பெரிய க்ரௌடை ஏற்படுத்தி இல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. இப்போ ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியே தெலுங்கானாவில் இருக்குது. இப்போ அங்கே அவங்கள கூப்பிட்டு இது வந்து புஷ்பா 3 அங்கே எடுக்க அனுமதிக்கக்கூடாது, அனுமதிச்சா நம்ம பிரச்சனை பண்ணுவோன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வைங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வேற எங்கேயாவது எடுத்துங்கம்மா. இப்போ இந்த படம் எடுப்பதிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். அஜித் மாதிரி அவர் அங்கே மாறிக்கிட்டு இருக்காரு. அல்லு அர்ஜுன் வந்து அஜித் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்கு அப்படி தான் நடக்குது, அப்படி தான் எடுத்துக்கணும். ஸ்டைல்னா கூட நம்ம தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். அதுதான் நடக்க போதா சார்? அஜித் மாதிரி ஒன்று அவர் விலகணும், இல்லை விஜய் மாதிரி அரசியலுக்கு வரணும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறாரு அல்லு அர்ஜுன்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவரை மெல்ல மெல்ல உசுப்பேற்றி அரசியலுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அஜித் வந்து ஏதோ அவருக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய புகழையும் அவர் அரசியலாக நினைக்காம அது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கிட்டார். இப்போ விஜய்க்கும் அதே மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சு. விஜயினுடைய படங்கள் டைம் டு லீடுன்னு போட்ட ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை சாவடிச்சு அந்த ப்ரொடியூசர் வந்து இன்னமும் பெரிய நஷ்டத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா அவருக்கு லாஸ் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து அந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் அரசியலாக மாற்றி இன்றைக்கி ஒரு திரட்டனாக வந்து நின்றுட்டார். பட் அஜித்தை பொறுத்தளவுக்கு அது விரும்பலை. ஏதோ ஒன்று அன்றைக்கி நம்ம பேசணும், நம்ம கடமையை சரியாக செஞ்சுட்டோம், நமக்கு ஆதரவாக யாரும் நிற்கல, எக்கடாக கட்டு போட்டோம்னா ஒரு சினிமாவை வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார், வேறு பக்கம் போயிட்டார். அவர் சினிமாங்கிறது இப்போ அவருக்கு பொழுதுபோக்கு தான், மெயின் இடம் வந்து விளையாட்டு தான். ஸோ அப்படி போயிட்டார்.
ஆனால் அஜித் மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு முதலமைச்சர் முன்னால் அவ்வளவு கம்பீரமாக இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க ஐயா பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியாமல் தான் இவ்வளவு நடக்குது அப்படின்னு சொல்கிற கட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நடந்தது, அஜித்துக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல், திமுகவிலிருந்து பல பிரமுகர்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினது, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இப்போ அல்லர்ஜுன் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அல்லர்ஜுனுக்கு எதிராக ரேவந்த் ரெட்டியினுடைய ஆதரவாளர்கள் எப்படி எவ்வளோ பெரிய மிரட்டல்கள் விட்டுருப்பாங்கங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இப்போது ஆந்திராவின் அஜித் ஆகிறாரா அல்லர்ஜுன்ங்கிற மாதிரி நம்ம அவருக்கு இந்த பயம்லாம் எதாவது இருக்குங்களா சார்? ஏன்னா என்னதான் நம்ம பவன் கல்யாணா இருக்கட்டும் இல்லை ஆந்திராவே நம்ம சப்போர்ட்டாக நின்னாலுமே கூட ஒரு பயம் இருக்கா? ஏன்னா அந்த தக்காளி கல்லெல்லாம் கூட யாரும் எதிர்பார்க்கல, காம்பவுண்ட் சைடு மேலே ஏறி குதிச்சு அந்த சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் பயந்துருக்காரு. இல்லை, நிச்சயமாக பயம் வருங்க. இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் நமக்கு இருக்குது, நம்ம ஒன்று சொன்னோம்னா அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்கங்கிறதெல்லாம் வேறு. நீங்கள் ஒரு நாள் சிறையில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அந்த கொடுமை வந்து பயங்கரம். நீங்கள் இங்கிலீஷ்கார ஆட்சியில் நம்ம இல்லைன்னா கூட சிறை ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை போய் அனுபவிச்சிட்டிங்கன்னா அதை விட அவமானமாக நீங்கள் வேற ஒன்றும் உணரவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லர்ஜுன் மாதிரி அப்படியே வந்து சில்வர் ஸ்பூன்லேயே வளர்ந்த ஒரு பையன் அவர் எப்படி வந்து இதை சகிச்சுப்பார்? நாளைக்கு இந்த வழக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி இப்போ அவருக்கு எதிரான பல பெட்டிஷன்ஸ் வாங்குறாங்கன்னு வைங்க. இப்போ அந்த பையனுடைய அப்பாட்டையே வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக ஒரு பெட்டிஷன் வாங்குறாங்க இவருக்கு எதிரானா, அது வந்து நிச்சயமாக அவரை ஜெயில் வரைக்கும் கொண்டு போகும். சரி. ஸோ அது வந்து அதை விரும்ப மாட்டார்ல அவர். புரியுது. நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தாலும் இந்த பக்கம் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். குறிப்பாக அஜித் அவர்களது இந்த எஸ்கே வந்து படத்தோட சம்பளத்திலேருந்து ஷேராக நிறைய விஷயங்களை கேட்குறதாகவும் அந்த மாதிரியான விஷயங்கள் அது உறுதி செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அது இப்போ ஒரு நடிக்கிற புறநானூறு படத்துலேருந்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆக்சுவலாக அது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எப்படி வந்து தெலுங்கு படங்கள் இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மொத்த சம்பளத்தையும் முதல்ல வாங்குறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக வாங்கிட்டு மீதியை வந்து ஆஃப்டர் பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னுறாங்க. பிஸ்னஸ் பண்ண பிறகு அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு ஷேராக அவங்க சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆன பிறகு அதுலேருந்து ஒரு ஷேரையும் வாங்கிக்கிறாங்க. இதனால தான் ஆந்திரா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. என்னென்னா இப்போ இந்த படத்தில் வந்து செலவு தெரியணும், செலவு தெரிஞ்சாதான் அந்த படமாகவே இன்றைக்கி மதிக்கிற சூழல் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 200 கோடி 300 கோடி 400 கோடி 600 கோடியில் படம் எடுக்கிறான்லாம் பேசுகிறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நார்மலாக இருக்கும். அப்போ இந்த செலவெல்லாம் எங்கே போச்சுன்னா இவங்க முதல்ல சம்பளமாக வாங்கிடுறாங்க. அதனால தான் நம்மளால் அவ்வளோ ஸ்க்ரீனில் செலவு பண்ண முடியல. பட் அங்கே வந்து அது மாறி நடக்குது. அதை வந்து இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. நிஜமாவே நல்ல விஷயம். எல்லா நடிகர்களும் இப்படி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும் தமிழ் சினிமா. ஓகே. அதில் தான் அந்த ஏகேவோட சம்பளத்தையும் சரி அல்ல அவரையும் சரி அதையும் முன்னிலையாக நிற்கிறாரா சார் எஸ்கே? இல்லை, அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு 5 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கினாருன்னா மாதம் 5 கோடி ரூபா ஷெட்யூல் பேமெண்ட் அல்லது ஒரு 50% முன்னாடி வாங்கிட்டாருன்னா மீதி சம்பளத்தை மாதம் அவர் வந்து படம் முடியறதுக்குள்ளே 5 கோடியாக கொடுத்துருங்க அப்படிம்பார். ஸோ அதுதான் அவருடைய சம்பள ஸ்டைலு. பட் முதன்முறையாக சிவகார்த்திகேயன் இந்த இதை செய்கிறார். ஓகே. விடாமுயற்சி பெருசும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எந்த லெவலில் வந்துகிட்டு இருக்கு, எந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு? குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட ஷூட் முடிச்சிங்களா? குட் பேட் அக்லி நாளையிலேருந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த கடைசி ஷெட்யூலில் ஒரு 12 நாள் ஷூட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 5 நாள் அஜித் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் துபாய் போகிறாரு. அங்கே அப்படியே கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் ரேஸ் தான். ஓகே. அவர் திரும்பி இங்கே வரத்துக்கு அக்டோபர் மாதம் ஆகும். 2025 அக்டோபரில் தான் வர்றாரு இங்கே திரும்பி. அது வரைக்கும் அவர் ரேஸ் தான். இந்த விடாமுயற்சி முடிச்சு கொடுத்துட்டாரு. சரி, அவர் போர்ஷன் முடிஞ்சுது. இந்த படத்துக்கு ஒரு 5 நாள் டேட்டு பாக்கி இருந்தது, அதையும் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி போகிறாரு. அவர் இல்லாத நாட்கள் ஒரு 6 நாள் 7 நாள் எடுக்கிறாங்க. என்ன வேகம் சார் அந்த குட் பேட் அக்லி? என்ன நடக்குது அங்கே? இவரோட போர்ஷன்ஸ் கம்மியா இல்லை படப்பிடிப்பில் இந்த டியூரேஷன் கம்மியா? ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேள்வி முன் வைக்கிறேன்னா, இல்லை அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு டேட்டு கொடுத்துருந்தார் இல்லையா, அதை கரெக்டாக ஹானர் பண்ணிட்டார். ஓகே. ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடான டைரக்டர். சும்மா யோசிச்சுட்டு எடுத்துக்கிட்டு அரைச்சமாவே கிண்டிக்கிட்டு அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு டைரக்டர். அவர் கரெக்டாக அஜித் டேட்டுக்கும் இவருடைய ஸ்பீடுக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. மலமல்னு படத்தை முடிச்சுட்டாங்க. பட்டு விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு இவர் வந்து நினச்சி எடுக்கிறவர். கிட்டத்தட்ட வெற்றிமாறன் வெர்ஷன் 2ன்னு வச்சுக்கிங்களேன் இவர். அதனால இவர் வந்து எடுக்கிறது, போட்டு பார்க்கறது, அப்புறம் திருப்பி அதையே எடுக்கிறது, இதனால தான் அந்த படம் லேட்டானதும் கூட. ஸோ அதனால் இது வேறு ஸ்டைல், அது வேறு ஸ்டைல். ஏன்னா குட் பேட் அக்லியில் பார்த்தோம்னா இந்த உடல் எடையை பயங்கரமாக குறைச்சி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அப்படி தான் அடுத்துல விடாமுயற்சியிலுமே ஒரு போர்ஷனில் அப்படி தான் வராரு.
என்ன காரணம் சார்? கதாபாத்திரத்துக்காக அப்படியா இல்ல ரேஸுக்காக அப்படியா? இல்லை, ரெண்டுமே கதைக்காக தான். ஒரு பக்கம் ரேஸு, ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் இருக்கணுங்கிறது ஒன்று. இந்த குட் பேட் அக்லியை பொறுத்தளவுக்கு ஒரு 3 கெட்டப்பில் வர்றதுனால இது முழுக்க முழுக்க ஒரு கெட்டப்பு. ஸோ அதுக்காக உடம்பு இழைச்சது. அந்த பக்கம் விடாமுயற்சியோட ஃப்ளாஷ்பேக்கு, த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் மேரேஜ் ஆகி அவங்க அந்த யங் கப்புளாக இருக்கிற போது வர்ற காட்சிகள் அதெல்லாம். ஸோ அதுக்காக எல்லாமே 3த்துக்கும் சேர்ந்து கரெக்டாக உடம்பு இழைச்சிட்டாரு அவர். ஆமாம், ஓகே. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். விடுதலை 2 படம் எந்த ரெஸ்பான்ஸில் இருந்தது, எப்படி இருந்தது உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நிறைவான படமாக தான் நான் அதை பார்த்தேன். பட் இங்கே கமர்ஷியல் ஃபீல்டில் படம் முழுக்க ஒரு என்டர்டெய்னிங் இருக்கணும்னு நினைக்கிற உலகமாக இதில் இருக்குது. இங்கே வந்து நான் கருத்து சொல்கிறேங்கிறத எவ்வளோ நேரம் சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை தாண்டிட்டாரோ வெற்றிமாறன்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அப்புறம் வந்து அவர் சொன்ன வரலாறுலேயே நிறைய பிழைகள் இருக்குங்கிற மாதிரிலாம் ஆளாளுக்கு அது தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவர் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இப்போ துபாயிலலாம் அந்த படம் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவு கலெக்ஷன் நல்லா இருக்குது. சார், பாகமூடில் இந்த தாக்கமும் ஒரு விவாதமும் இதில் அமையலையோ அப்படின்றதும், ஏன்னா இது இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு இல்லையோ, எது எங்கே குறைஞ்சது, எங்கே தவறிட்டாங்க அப்படின்னு? அதில் வந்து காதல் இருந்ததுங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப அழகாக அந்த சூரியும் அந்த பொண்ணு அந்த ஜிவி பிரகாஷ் தங்கச்சி, ஸோ அந்த காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி மென்மையான பாடல்கள் இருந்துச்சு. ரொம்ப அந்த கரண்ட்டான ஒரு ஏரியா வரும்போது கிளைமாக்ஸை வச்சு முடிச்சுட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சி தானே இது. அப்போ இது வந்து இங்கே வரணும்னு அவர் நினைக்கல. ஆனால் உள்ளபடியே ஒரு கமர்ஷியல் டைரக்டரு இந்த படத்தை வந்து ஃபுல் என்டர்டெய்னிங்காக பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா அவங்க 2 பேருக்குமான காதலை அப்படியே இந்த படத்துலையும் கொண்டு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அது ட்ராவல் ஆகி ஒரு கல்யாணத்தில் முடியுது. அதுக்கப்புறம் புலவர் கலியபெருமாள் வராருன்னு இருந்ததுன்னா ஓரளவுக்கு இதில் வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்திருக்கும். பட் அதை வந்து வெற்றிமாறன் செய்யாமல் விட்டாருங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சின்ன குறையா நான் பார்க்குறேன். ஆனால் மக்களோட வரவேற்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பக்கம் பாலா 25 அவருக்காக திரையுலகமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. எப்படி சார் அந்த நிகழ்வை எடுத்துக்கிறீங்க? இதில் விக்ரம் வரல அப்படின்ற குறைய சமூக வலைத்தளங்கள்ல தினமும் பார்க்கப்படுது. என்ன காரணம்? அவர் திட்டமிட்டு அதுக்கு வரல அப்படின்ற? திட்டமிட்டு தான் வரல. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதா ஒரு பொய்யை சொல்லிட்டு சென்னையில் தான் இருந்தார். அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலை. பட் அவர் மனதில் வந்து பாலா மேலே ஒரு மிகப்பெரிய எரிச்சலும் கோபமும் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய மகனை வந்து பாலா தான் லான்ச் பண்ணணும்னு ஒரு மெனக்கட்டு பண்ணார். இப்போ அவர் நினச்சிருந்தா ஒரு மணிரத்னமோ சங்கரோ அல்லது இன்னும் ரொம்ப ஸ்டைலிஷான கௌதம் மேனன் மாதிரி ஒரு இயக்குனரோ அவர்கிட்ட அனுப்பி, சார் என் பையனை கொஞ்சம் லான்ச் பண்ணுங்க சார்னா ரொம்ப ஈஸியாக அது நடந்திருக்கும். ஆனால் அவர் என்னென்னா என்னை உருவாக்கிய பாலா தான் என் பையனையும் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதை பாலா ஹானர் பண்ணல. உள்ளபடியே நம்ம வந்து இந்த இடத்துல பாலா மீது நமக்கு பேரன்பு இருந்தால் கூட இந்த உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அந்த கதைக்களம் அப்படி அமையலையோ? இல்லை, அவர் அதை அந்த படமாக பார்க்கும் பொழுது ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் அது. அதை சரியாக பாலா பண்ணலைங்கிறத விக்ரம் உணர்ந்துட்டார். தயாரிப்பாளரும் உணர்ந்து தான் இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது இதுவரைக்கும் எடுத்த ஒரு தொகை இருக்குல்ல, இப்போ இந்த தொகையை யார் கொடுப்பா? இந்த படத்தை ரிலீஸே பண்ண வேணான்னு சொல்லிட்டா விக்ரம் தான் சொல்கிறாரு. அப்போ இந்த நஷ்டத்தை நான் எங்கே போய் இங்கே ஈடுகட்டுறதுங்கும்போது நான் உங்களுக்கு டேட்டு தரேங்கிறாரு. டேட்டு தரேன், பணம் தரேன்னு ஏதோ சொல்லி அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இன்னொரு படமாக அதை எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோபம் வந்து விக்ரமுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் வரல. அதை நம்ம பெரிய குறையாலாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் விஷால் வந்திருக்கணும், ஆர்யா வந்திருக்கணும். இவங்களெல்லாம் உருவாக்குனதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. விஷால் ஏற்கனவே ஒரு பெரிய ஹீரோவாக இங்கே இருந்தால் கூட விஷால் நடித்த படங்களை நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா கட்டாயமாக அவன் தான் முதல் இடத்துல இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து விஷாலுக்கு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது அவன் படம் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஷால்லாம் வந்து ஃபோனையே அட்டன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கம்பெனி தரப்புலேருந்து கால் பண்ணும் பொழுது இதுக்காக தான் இவங்க கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஃபோனை அட்டன் பண்ணல. அவருடைய உதவியாளர் ஹரியும் ஃபோனை அட்டன் பண்ணல. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்யா நினச்சிருந்தா எங்கேருந்து வேணாலும் வந்திருக்கலாம். இப்போ சூர்யா எப்படி வந்து படப்பிடிப்புக்கு இடையில அங்கே அவர் வேறு ப்ரோக்ராம்லாம் போட்டுருந்துருக்கிறாரு. ஆக்சுவலாக ரசிகர்கள் ஒரு 1000 பேரை சந்திக்கிறதா அவங்களுக்கு முதல் நாளே டோக்கன்லாம் கொடுத்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டோக்கனை இதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் அவர் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ஷெட்யூல் ஒதுக்கி அவங்களோட படம் எடுக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ 1000 பேரை ஒரு இடத்துல வர வச்சுட்டாங்க, இவர் வந்து எடுக்கணும். ஆனால் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சிவகுமார் வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி
தம்பி நான் வந்து பாலாவுடைய இதுக்கு போகிறேன்டா அப்படி நீ வரியான்னு கேட்டிருக்காரு. நான் வராமல் எப்படிப்பா அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். அவர் கிளம்பி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருக்கு ஒரு செயின்லாம் போட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி உள்ளபடியே நன்றிங்கிறது சினிமாவில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பெரும்பாலும் முதல்ல கொள்வது நன்றியாக தான் இருக்கும். ஆனால் சூர்யா இன்னமும் அதை மனசில் வச்சுக்கிட்டு பாலாவால் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு வணங்கானில். அதையும் பெருசாக எடுத்துக்காமல் அந்த மேடையில் பாலாவை புகழ்ந்ததுங்கிறது அதுதான் உண்மையான ஒரு அன்பு, நன்றி கடன். ஆமாம் ஆமாம். அது அமீர் விஷயத்துலையும் இவங்க நினச்சா முடிக்கலாமா சார்? ஏன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எதிரும் பூனை, அதாவது எப்படி சொல்கிறது, 2 பேரும் எதிரியாக கருதிட்டு இருந்த நேரத்தில் நான் எங்கள் அண்ணனுக்காக வருவேன்னு குடும்பமே வந்தாங்க. அமீர் விஷயத்துலையும் வந்திருந்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குமோ? ஏன்னா சூர்யா குடும்பத்து மேலே ஒரு கருப்பு கரை அப்படின்றது அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் விலகிருமோ? இல்லை, நிச்சயமாக அது நடந்திருக்கணும். ஏன்னா இப்போ சூர்யாவுக்கு எப்படி வந்து ஒரு பாலாவோ அதே மாதிரி கார்த்திக்கு ஒரு அமீருங்கிறது எழுதப்படாத சட்டம். அப்படி இருக்கும்போது கார்த்தியும் வந்து அமீரோட ஒரு இணக்கமான ஒரு உறவை வச்சுருக்கலாம். இல்லை அந்த குடும்பமே வந்து இன்றைக்கி அமீரோட ஒரு இணக்கமாக இருக்கலாம். பட் என்ன காரணத்தினாலே அவங்க வந்து இன்னமும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க தெரியல. ஒருவேளை வந்து இவங்க ஏதாவது வார்த்தைகளை ரொம்ப அதிகப்படியாக பேசிட்டாங்களான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பாலாவை பொறுத்தளவுக்கு ஒரு பிடிக்கலன்னா அமைதியாக இருந்துருவார். கொஞ்சம் வெளிப்படையாக பேசுறது, திட்டுறது அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். பட் அமீரை பொறுத்தளவுக்கு அவருடைய கருத்துக்களை எங்கேயாவது யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம். அது அப்படியே 1க்கு 10 போய் இவங்க காதில் விழுந்திருக்கலாம். அதன் மூலம் ஒரு வன்மம் கிரியேட் ஆகிருக்கலாம். பட்டு சொல்ல முடியாது. இவருக்கு இது நடக்கும்போது இவருக்கு இதுதான் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார், இறுதியாக தமிழக வெற்றி கழகத்தோட நான் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது சார் அங்கே? இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றாங்க, சலசலப்புன்றாங்க, பெண் நிர்வாகி வந்து கொடியெல்லாம் அகற்றிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் பார்க்குறாரா? அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட், அதாவது அந்த எக்ஸலத்தில் கூட அறிக்கை வரவே மாட்டேங்குது. எங்கேயாவது விஷயங்கள்னா முதல்ல ட்வீட் போடுறது அவரை தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் தன்னை கட்சியை சார்ந்து தன்னோட கட்சியில் இருக்கக்கூடியவங்கள இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எங்கேயுமே ரிப்ளையை நம்ம பார்க்கவே முடியல. குறிப்பாக T69 இந்த வருஷத்தோட கடைசி நாள் ஷூட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வேணால் நாங்கள் பார்த்தோம். விஜய் ஏன் அதில் ரொம்ப கவனமாக இருக்க மாட்டாரு? கண்டிப்பாக இருக்க மாட்டாரு. இல்லைங்க, எப்போவுமே ஒரு பெரிய கட்சியில் உள்கட்சி பூசல்ங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். இன்னொன்று கிராமப்புறங்களில் ஒர்க் பண்ணவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கட்சியிலேருந்து கோச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நேரடி காரணம் விஜய் அண்ணா கிடையாது. அங்கே லோக்கலில் இருக்கிற யாரோ ஒருத்தர், ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ இவங்களை மதிச்சிருக்க மாட்டார். நீ என்னை மதிக்கல, நான் வரல, அப்படி உன் கட்சியிலே இல்லைன்னு போகிறதுங்கிறது விஜய் மதிக்காமல் போனாராங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இப்போ விஜய் வந்து அந்த பெண்மணி எங்கேயாவது பார்த்து இவங்க வந்து நான் கட்சி நிர்வாகிங்க அப்படின்னு சொல்லியும் அவர் காதில் வாங்காமல் ஏதோ அலட்சியப்படுத்தி போயிட்டாரு அப்படின்னா கூட நான் இவ்வளோ கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன், என்னை மதிக்கலையே அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒரு தொகுதியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கலைங்கிறதுக்காக அந்த கட்சியை புறக்கணிக்கிறேங்கிறது அது இயல்பாக நடக்கிறது, பல கட்சியில் நடக்கிறது தான். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஊடகங்கள் வந்து அப்படியே தாவேக்க கட்சியே கலகலத்து போயிடுச்சு அப்படின்னு போடுறது தான் நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. சார், இந்த பெண் மட்டும் இல்லை, இன்னொரு நிர்வாகியும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கிருந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்த மாநாட்டுக்குலாம் அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வந்தேன். இது அங்கேருந்து ஏதாவது ஒரு லெட்டர் பேட் இல்லை பொறுமையாக இருங்க, இல்லை கவனத்துக்கு போகணும், புஷ்யந்த் அவர்கள் கூட எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கலன்னா அந்த மக்களோட கோபமாக இருக்குது. இல்லைங்க, ஒரு தொண்டர் வெளியில் போனால் கூட அது கட்சிக்கு தான் இழுக்கு. ஆமாம், இதை வந்து நிச்சயமாக தலைமை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்னா இப்போ அவருக்கு விஜய்க்கு கீழே இருக்கிற புஷி ஆனந்துக்கு கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே சாதாரண தொண்டன் வரைக்கும் கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டே இருக்கணும். உனக்கு ஏதாவது பிரச்சனையா, வா நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் கட்சி. அதுக்கு தானே இப்படி அடுக்கடுக்காக அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. நேரடியாக ஒரு தலைவர் கடைசியாக இருக்கிற தொண்டர்கிட்ட பேச முடியாது. அப்போ தொண்டர் வட்ட செயலாளர்கிட்ட, வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கிட்ட, ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட, மாவட்ட செயலாளர் தலைவர்கிட்ட, இப்படி தானே அந்த அடுக்கு இருக்குது. அப்போ அடுத்தடுத்து உள்ளதை இவங்க தானே கவனிக்கணும். அது கவனிக்காமல் போனது அவங்க தவறு. இதே நேரத்தில் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஒரு அதிருப்தி கோஷ்டிங்கிறது இங்கே இயங்கிட்டே இருக்குது. அந்த கோஷ்டி யாருன்னா எஸ்ஏசி கோஷ்டி. ஓகே, டிவிக்கே அப்பா அணின்னு ஒன்று இயங்கிட்டு இருக்கு இங்கே. அப்படிங்களா? ஆமாம், அவர் காலத்தில் யாருக்கெல்லாம் வந்து பதவிகளை கொடுத்தாரோ அந்த பதவிகளை விட்டு அவர்களை விரட்டி விட்டுட்டு புஷி ஆனந்த் வந்து புதுசாக அதே இடத்துல வேற பல பேரை போட்டிருக்காரு. இப்போ இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நீதி வேணும்னு தொடர்ந்து விஜய்க்கு கடிதம் எழுதுகிறாங்க. அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு இதை பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா நம்ம ப்ரெஸ் மீட் வச்சு பேசினோம்னா அது எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய அவலாக மாறிடும், நம்மளே விஜய்க்கு வந்து எதிராக நடந்துக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கடிதம் கூட விஜய் பார்வைக்கு போக முடியாத அளவுக்கு பிரேக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல விஜய் உணர்ந்துக்கிட்டு இந்த அதிருப்தி கோஷ்டியை கூப்பிட்டு பேசி
அவங்களுக்கும் ஒரு பதவியை கொடுத்து ஒண்ணாக்கிட்டாருன்னா இந்த கட்சியில சலசலப்பே இருக்காது. சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் பிறகு விடுபெறும். நன்றி.